ஆல்ஃபா மைண்ட் பவர் வழங்கும் ஆழ்மனதின் சக்தி நிகழ்ச்சி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே எங்களோட வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமானது சிரிப்பு. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அற்புதமாக சொன்னார். சிரிச்சு சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கையும் நம்ம ரசித்து வரவேற்கும். அதுக்கு இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்குது. டாக்டர் விஜயலட்சுமி பந்தயன் ஈச் அண்ட் எவ்ரி வீக் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சார்பாக என்னோட சார்பாக அற்புதமாக பேசிகிட்டு இருக்காங்க. வணக்கம், வெல்கம் மேம். வணக்கம் மேம். ஆல்ஃபா மைண்ட் பவர், அதாவது மனிதனோட மனசுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கு இந்த மைண்ட் பவர் வழிவகுக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பேசிக்காக ஏற்படும்? கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வருது. ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களுடைய மனசில் பயங்கள், சந்தேகங்கள், எந்த விஷயத்தை நினச்சாலும் நெகட்டிவான தாட்ஸ், இதெல்லாம் தான் நிறைய இருக்குது. ஆல்ஃபா மைண்ட் பவர் கற்றுக்கும் போது நம்ம ஆல்ஃபா நிலையில் தியானம் பண்ணுறோம். இந்த ஆல்ஃபா நிலையில் போய் தியானம் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு சுகமான நிலை. டெய்லி அந்த ½ அன் ஹவர் அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க முடியுது. ஸோ மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி, சந்தேகங்கள், கோபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகுது. இப்போ இந்த தியானத்தில் லைக்க அவங்களுக்குள்ள டெஃபினட்டாக ஒரு நல்ல எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாங்க. இதை தவிர ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் கிளாஸில், அப்புறம் நம்ம ப்ரோக்ராம்ஸில் எல்லாமே. நான் அந்த எவ்ரி தாட் ஃபார்ம் ஜெனரேட்ஸ் எனர்ஜிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அது நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் போதே ஒரு வித சக்தியை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அப்படி பார்க்க போனால் நம்ம ஒரு நாள் முழுக்க எவ்வளோ சக்தியை நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த சக்தி எப்படிப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சக்தி எப்படி இருக்குன்னா, நம்ம தாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைப்படும். பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்தால் யாருக்கும் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சந்தோஷமான நிலை. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகுது, நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றியும் கூட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு சில சமயம் ஒரு சிலரை பார்க்கும்போதே, முதல் முறையாக பார்க்கும்போது சில பேரை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்குது, நமக்கே பேசணும்னு ஆசையாக இருக்குது. மற்ற சிலரை பார்க்கும்போது நமக்கு சட்டுன்னு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பதில் அவங்க வைப்ரேஷனே சரியில்லை அப்படின்னு பலர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இப்போ அந்த வைப்ரேஷனுங்கிறது என்னன்னு பார்க்கும்போது ஒரு மனிதருக்குள்ளிருந்து வெளிவரும் ஒரு சக்தி, ஒரு எனர்ஜின்னு தான் சொல்லலாம். அதுதான் வைப்ரேஷன். அப்போ அந்த வைப்ரேஷன் எதை பொறுத்து அமையும்னா, அவருக்குள்ளே என்னென்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோ அதை பொறுத்து தான் அமையும். இப்போ நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது ஒரு மனிதருடைய வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், யாருக்குமே அவரை பிடிக்கும், எங்கே போனாலும் அவருக்கு எல்லாமே நடக்கும், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் டெஃபினட்டாக இருக்கும். பட் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அவருக்குள்ளே இருக்கும்போது அந்த எனர்ஜி ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுது. அப்போ அவருக்கு எங்கே போனாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ நிறைய ஆல்ஃபா சித்தர்கள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி தினம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, குறிப்பாக இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் இப்போல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, முன்னெல்லாம் யாருமே எனக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தில் நின்னா கூட எங்கிட்ட தான் பேசுகிறாங்க. அப்போ இந்த ஆல்ஃபா தியானம் பழக பழக நம்ம சக்தி கம்ப்ளீட்டாக மாறிடுது. நமக்குள்ளே நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாசிட்டிவாக யோசிக்க வைக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு பரிதாபப்பட்டுக்காமல், சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எம்பவர்ட் கண்டிஷன், அந்த மாதிரி மனநிலை மாறும்போது ஒரு மனிதன் எவ்வளவோ சாதிக்க முடியுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், உள்ளுக்குள்ளே ஏற்படுற மாற்றம், லட்சியங்கள் அடையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மனம் சக்தி வாய்ந்த மனமாக மாறுறதுங்கிறது ஆல்ஃபா தியானம் பழகும்போது நிச்சயமாக நம்ம பார்க்குறோம். தண்ணியில் கலந்த உப்பையே நம்ம பிரித்து எடுக்கிற டெக்னிக், அந்த மாதிரி நம்ம மனசோட அலைகளை அதை ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம். ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, இந்த மாதிரி அன்னப்பறவை சொல்லுவாங்க. அது பாலம் தண்ணியை கலந்து வச்சா பாலை மட்டும் உறிஞ்சிக்கணும். அது ஆக்சுவலாக அன்னப்பறவை கிடையாது, அன்னம் தான், சாப்பாடு தான் அன்னம் சொல்லுவோம். அந்த சாப்பாட்டில் நைட்டு நம்ம பாலம் தண்ணியை கலந்தால் மறுநாள் பார்த்திங்கன்னா சாப்பாடு அந்த பாலை மட்டும் உறிஞ்சிட்டு மேலே தண்ணி மட்டும் மிதக்கும். ஸோ இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற விஷயம், பாலை மட்டும் உறிஞ்சிக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துக்கக்கூடிய நிலை அப்படின்னா எதை சொல்லலாமே? ஏன்னா ஆல்ஃபா மட்டும் சொல்லலாமா, இல்லை தீட்டா, டெல்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தியானம் பண்ணி நம்ம அதை சாதிக்க முடியும்? கண்டிப்பாக. இப்போ ஆல்ஃபா நிலைங்கிறது நம்ம தியான நிலைன்னு சொல்கிறோம். ஏன்னா பீட்டா நிலை மூளையின் வேகம் ரொம்ப வேகமாக இருக்கிற நிலை, 14 சைக்கிளுக்கு மேலே. அதுக்கப்புறம் இருக்கிற ஆல்ஃபா நிலை தான் நம்ம தியானம் பழகிற நிலை. அந்த நிலையில் ஆழ்மனம் திறக்குது, நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கவும் முடியுது அதை பயன்படுத்தி.
இப்போ நீங்கள் கேட்குற தீட்டா டெல்டாங்கிறது ஆல்ஃபாவை விட இன்னும் வேகம் குறைந்த நிலை. இப்போ ஆல்ஃபா 7லேருந்து 14 சைக்கிள் ஒரு வினாடிக்குன்னா தீட்டா 4லேருந்து 7, டெல்டா 0லேருந்து 4. இப்போ இந்த தீட்டா டெல்டாவில் போகும்போது என்ன ஆகுது, கண்டிப்பாக நம்ம அந்த நிலைக்கு போய் தியானம் பண்ண முடியும். நம்ம சித்தர்கள் சமாதி நிலை அப்படின்னு அனுபவித்தது டெல்டா நிலை. அந்த நிலையில் மூளையின் வேகம் மிக மிக குறைவு, எண்ணங்களே இருக்காது, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சமாதி நிலைங்கிறது அதுதான், எந்த எண்ணமும் இருக்காது. இப்போ என்னென்னா, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. இப்போ சித்தர்கள்னு சொல்லும்போது எல்லாம் துறந்து போனவர்களுக்கு தீட்டா டெல்டா போதும். அந்த நிலை வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும், அதையெல்லாம் அவங்க பார்க்க முடியும். ஆனால் சாதாரண மனிதர்கள் இன்னும் லௌகீகமான பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுதுங்கிற நிலையில் இருக்கும்போது, ஆமாம், இல்லறத்தில் இருக்கிறவங்க, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தீட்டா டெல்டாக்கு மட்டும் போனால் என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி சில பேர் அப்படியும் கஷ்டப்படுறாங்க. எப்படின்னா, அந்த மாதிரி தியானங்கள் மட்டும் பழகிட்டு வெறும் அப்படியே அமைதியாக இருக்கிறத மட்டும் ரசிச்சுட்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது எதுவுமே பிடிக்காது. எனக்கு சமைக்க பிடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, வேலைக்கு போக பிடிக்கலங்கிற ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாத நிலை வரும். ஆனால் ஆல்ஃபா நிலையில் தியானம் பழகினோம்னா தீட்டா டெல்டா நம்ம அனுபவிக்கலாம். அதே சமயம் இந்த ஆல்ஃபா நிலையில் மட்டும்தான் நம்ம லட்சியங்களுக்காக தியானம் செய்ய முடியும். ஏன்னா ஆல்ஃபா நிலையில் மட்டும்தான் ஒரு மனிதருக்கு தியான நிலையில் இருக்கிற சுகமும் கிடைக்கும், அதே சமயம் சிந்திக்க முடியும், எண்ணங்கள் வரும் ஆல்ஃபா நிலையில். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லட்சியம் இருக்குன்னா அது ஆல்ஃபா நிலையில் ஆழ்மனதுக்கு எப்படி காண்பிக்கிறது நம்ம யோசிப்போம். தியான நிலையிலேயே இருந்து யோசித்து அதை நம்ம படமாக பார்க்க முடியும். அதனால் ஒரு சாதாரண மனிதனுக்குன்னு பார்க்கும்போது, இல்லறத்தில் இருக்கிற ஒரு மனிதன் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு, நிறைய அவனை கடந்து போக வேண்டியிருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ஃபா நிலை தான் மிக மிக தேவை. அந்த நிலையை பற்றிய தெளிவு, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். உலகத்திலே ரொம்ப பிஸியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 and 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். எப்பயுமே குண்டு குண்டு புக்காக வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்கச்சக்க டைவர்ஷன் இருக்குது. என்னடா +1ல் ஒரு பொண்ணோட சுற்றினேன், +2ல் இன்னொரு பொண்ணோட சுற்றியே, இல்லை சார் சிலபஸ் மாறிடுச்சு சார். அண்ட் அது மட்டும் இல்லை, கிரிக்கெட் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள டைவர்ட் பண்ணுது. ஸோ அவங்க பிஸியான டைமில் கிளாஸ்க்கும் வர முடியாது. அவங்களுக்கு என்ன தீர்வு மேம் நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு? டெஃபினட்டாக ஆல்ஃபா மைண்ட் பவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி போர்டு எக்ஸாம் 10th 12th இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன், வந்துடுறாங்க கிளாஸ்க்கு. ஏன்னா நம்மளது 1 day கிளாஸ் தானே, அது சண்டே தானே நடக்குது மெயின் கிளாஸ். ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதன் மூலம் ரொம்ப நல்லா சேஞ்ச் பார்க்க முடியுது. இப்போ எப்படி இவங்க பயன்படுத்த முடியும்னா, கிளாஸில் நம்ம ஆல்ஃபா முத்திரைன்னு ஒன்று கொடுக்குறேன். நம்ம ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது, ஒரு ஆழ்ந்த நிலையில் இருக்கும்போது கையில் அந்த முத்திரையை வச்சுக்க சொல்லுவேன். இது வகுப்பில் அது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அந்த முத்திரையோடு அவங்க உட்காந்து அப்படியே ஆல்ஃபா நிலைக்கு போவாங்க. அந்த ஆழ்ந்த ஆல்ஃபா நிலையும் கையில் இருக்கிற முத்திரையும் ஒன்றாக மனதில் பதிய வைக்கப்படும். ஆங்கரிங்னு பேர். இதை நம்ம எதுக்காக செய்கிறோன்னா, இப்போ தியானம் செய்யும்போது மட்டும்தான் இல்லை, ஆல்ஃபா நிலைங்கிறது டெய்லி தியானம் நம்ம பழகணும். தியானம்ங்கிறது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப், தினம் பண்ணணும். அதே சமயம் ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தான் நம்ம தியானம் செய்ய முடியும். தியானம் செய்யாத நேரத்தில் கூட அந்த தியான நிலையின் வலிமையை நம்ம மனம் உணர முடியணும், அந்த சக்தியை நாம் பயன்படுத்த முடியணும். அதுக்காக தான் இந்த முத்திரை. ஒன்ஸ் இதை மனசில் பதிய வச்சிட்டோன்னா, எப்போல்லாம் கையில் அந்த முத்திரை வச்சுக்கிறாங்களோ அந்த மூளையின் வேகம் பீட்டாலேருந்து ஆல்ஃபா நிலைக்கு போயிடும், ஆழ்மனம் திறக்கும், அதை அவங்களால பயன்படுத்திக்க முடியும். இப்போ இந்த மாணவர்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ படிக்க உட்காரும்போது மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா ஒரு 30 பக்கம் படிக்கிறாங்க, கடகடன்னு படிச்சிடுறாங்க. படித்து முடிச்சப்புறம் பார்த்தா என்ன படித்தோன்னு ஞாபகம் இருக்காது. அந்த மெமரி தான் பிரச்சனையே. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, சாதாரணமாக ஒரு மாணவர் படிக்கும்போது பீட்டா நிலையில் படிக்கிறார். பீட்டா நிலையில் மூளையின் வேகம் 14 சைக்கிளுக்கு மேலே ரொம்ப வேகமாக போகிற ஒரு நிலை. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மூளை அதில் வர்ற தாட்ஸ் பலவிதமான ட்ராக்ஸ். இப்போ கண்கள் மட்டும்தான் அந்த புக்கை படிச்சுட்ருக்கோம், ஆனால் மூளையில் பலவிதமான யோசனைகள். அவர் சொன்ன மாதிரி கிளாஸில் நடக்கிறது, நண்பர்களோட நடக்கிறது, கிரிக்கெட் என்ன நடக்குது, சினிமாவில் என்ன நடக்குது, இன்னும் பல விஷயங்கள், இதெல்லாம் ஓடும்போது இந்த கண்கள் படிக்கிற விஷயங்கள் உள்ளே போகிறதே இல்லை. அதுதான் மாணவர்களுடைய பிரச்சனை. அப்புறம் யோசிக்கும்போது நம்ம இந்த ஒன் ஹவர் என்ன படித்தோம் அப்படின்னா ஞாபகம் வரமாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாணவர் என்ன பண்ணுவார், உட்காந்து படிக்கும்போது புக் எடுத்து திறந்து வச்சுக்கிட்டு எந்த பேஜ் வேணுமோ ஒரு கையில் முதிரை வச்சுப்பார். இந்த முதிரை வச்ச உடனே என்னென்னா ஆழ்ந்த ஆல்ஃபாக்கு போகாது, ஆனால் 14 சைக்கிள் கீழே கொண்டு போயிடும். மூளையின் வேகம் இன்ஸ்டன்ட். அது ப்ரூவ்டு மெத்தட், அதில் சந்தேகம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த முதிரை வச்ச உடனே நம்ம ஆல்ஃபாக்கு போகிறோம்.
ஆழ்மனம் திறந்திருக்கு. இந்த ஆழ்மனம் எப்படின்னா நமது கட்டளைக்காக காத்திருக்கும். திறந்திருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு தெரியாது, நம்ம சொல்லணும். அப்போ இந்த மாணவர் மனசுக்குள்ளே ஒரு கமாண்ட் கொடுக்கலாம், நான் இப்போது படிக்கிறதெல்லாம் என் மனதில் தெளிவாக பதிகிறது அப்படின்னு அவர் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தாருனா ஆழ்மனம் அந்த வேலையை செய்யும். இவர் அப்படியே ஒரு கையில் முத்திரையை வச்சுக்கிட்டே படித்தார்னா ஒரே ஒரு முறை படித்தாலே 75% சொல்ல முடியுது. அந்த அளவு கிராஸ்பிங் பவர். ஏன்னா அவர் ஆல்ஃபா நிலையிலேயே மூளையின் வேகத்தை வச்சுக்கிறார் இந்த முத்திரையின் மூலமாக. ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது என்னென்னா அந்த மூளையின் வேகம் அந்த 14 சைக்கிள்ஸ்க்கு கீழே பவர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஈஸியாக இருக்கும். என்ன படிக்கிறாரோ அது அப்படியே மனசில் நல்லா பதியும். அண்ட் டெய்லி ஆல்ஃபா நிலையில் படிக்கும்போது விஞ்ஞானபூர்வமான தகவல் என்னென்னா ஃபோட்டோகிராஃபிக் மெமரிங்கிறது உருவாகும். அதாவது அந்த பேஜஸ் எப்படி படிக்கிறாங்களோ அப்படி அப்படியே மனசில் வந்து கிளிக் ஆகும், படம் பிடிச்சிரும். ஆமாம். இப்போ இந்த மாணவர் வந்து பரீட்சை எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை நினச்சாருன்னா அந்த பேஜே அப்படியே அவருக்கு வந்து மனக்கண்ணில் தெரியும், பிட்டு பேப்பர் மாதிரி மனசில் வந்துடும். அப்படியே தெரியுதுங்கிறது நிறைய பேருடைய அனுபவம். சப்டைட்டில்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாமே தெரியுது. நான் 3 மணி நேரம் தொடர்ந்து எழுதுனேன், எனக்கு ஒன்றும் எங்கேயுமே நிற்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெமரி நல்லா டெவலப் ஆகுது ஒன்று. ரெண்டாவது, இந்த முத்திரை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ எவ்வளோதான் படித்தாலும் மாணவர்கள் நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்குமோ, பேப்பரில் நமக்கு தெரியாது வருமோ, இல்லை ஃபெயில் ஆகிடுவோமோன்ற ஒரு பயம். அப்போ அங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் ஆன்சர் பேப்பர் எழுதுறதுக்கு முன்னால், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கையில் இந்த முத்திரையை வச்ச உடனே ஆல்ஃபா நிலைக்கு போயிடுறாங்க, ஆழ்மனம் திறந்திருக்கு. இப்போ அவங்க கொடுக்குற கட்டளை, நான் என்னெல்லாம் படித்தேனோ அதை இப்போ நான் தெளிவாக ஞாபகப்படுத்தி எழுதுகிறேன், ஐ ரீகால் அண்ட் ரைட் கிளியர்லின்னு சொல்லுவாங்க. ஆழ்மனம் அந்த வேலையை செய்யும். இவங்க முத்திரையோடு எழுத ஆரம்பித்தாலே அந்த 3 மணி நேரம் எழுத முடியுது. நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வேறு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது வந்து மனசில் ஏற்படுற பயம். இப்போ இந்த 12th போகும்போது 11th ஒரு டென்ஷன் ஆரம்பிக்குது. 10th வரைக்கும் ஒரு போர்டு எக்ஸாம்னா கூட அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இப்போ நமக்கு இருக்கிற சிஸ்டமில் 12th ஒரு மிகப்பெரிய மைல்கல் மாதிரி இருக்குது. அது நல்ல மார்க் வாங்கி தாண்டினா தான் லைஃப் லாங் வந்து செட்டில் ஆக முடியுங்கிற மாதிரி. அதுவே வந்து மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது. ஏன்னா எவ்வளோ வருஷம் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த 12th நம்ம கரெக்டாக எழுதணும், கரெக்டாக பண்ணணுங்கிறது. சமீபத்தில் ஒரு மாணவருக்கு நான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். அவர் வந்து 12th எழுத போகிறார். அவருடைய தாய் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 9th 10th 11th வரைக்கும்லாம் நல்லா படித்தான், நல்லா மார்க் வாங்கினான், 11th கூட நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். பட் இப்போ 12th வந்த உடனே பார்த்தா திடீர்னு ஒரு டிப்ரெஷன் மாதிரி, எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு சீலிங்கை பார்த்துட்டு இருக்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், புக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கான். ரொம்ப நல்ல பிரில்லியன்ட் பாய், ஆனால் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறான், டெஸ்ட்லலாம் ரொம்ப கம்மி மார்க்குன்னு அவங்க பயப்படுறாங்க, 12th ஆச்சேன்னு. அப்புறம் இந்த பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன்பா இந்த வருஷத்தில் போய் நீ சரியாக படிக்கலைன்னா எப்படி, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து 11th படிக்கும்போது அவங்களுடைய மாமா பையனோ யாரோ ஒரு பையன், அவர் வந்து அப்போ 12th நல்லா படித்த பையன், அந்த எக்ஸாம் டைமில் ஏதோ உடம்பு சரியில்லாமல் போய் அவரால் கரெக்டாக எழுத முடியாமல் அவர் சில சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப குறைவான மார்க்கோட பாஸ் பண்ணிட்டார். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, குறைவான மார்க்கோட பாஸ் பண்ணப்பறம் நீங்கள் திருப்பி எழுதவும் முடியாது. அந்த குறைவான மார்க்ஸை வச்சுக்கிட்டு அவர் நினச்ச இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவர் போக முடியல. ஸோ அதுக்கு பதிலாக வேறு எதோ அவரோட பிளான்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப அவங்க ஃபேமிலி முழுக்க ரொம்ப வருத்தமாக அதை ஃபீல் பண்ணாங்க. இப்போ இந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, அதை பார்த்த உடனே இப்போ நம்ம 12th போகிறோமே, அந்த டைமில் நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தால் என்ன பண்ணுறது, நம்மளால் எழுத முடியலன்னா இவ்வளோ நம்ம படிக்கிறோங்கிறது ஒரு பெரிய ஒரு பீதி மாதிரி மனசில் ஒரு பேனிக். அப்போ அவர் சொன்னார், எனக்கு புக்கை திறந்தாலே என்னோடய மாமா பையன் ஞாபகம் வருது, அவனுக்கு நடந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இது உள்ளே போய் ஆழமாக உட்காரும்போது பர்ஃபார்மன்ஸே வராது, உட்காரும்போதெல்லாம் இதுதான் ஞாபகம் வருதுன்னு சொன்னார். அப்புறம் அவருக்கு ஆல்ஃபா தியானம் அவர் கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு அந்த ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது நம்ம உள்ளேருந்து வேண்டாததை எடுத்துட முடியும். இதுக்காகவே ஒரு தியானம் நான் ரெடி பண்ணியிருக்கேன், தனியாக ஒரு சிடியில், தீய எண்ணங்கள் களைவதுன்னு இருக்கும். தீய எண்ணங்கள் களைவது, நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவல்ன்றது இங்கிலீஷில் இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற கோபம், ஆத்திரம், பொறாமை, குற்ற உணர்வு, பயம், இந்த மாதிரி இன்னும் அதில் பாதுகாப்பின்மை நிறையா சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் தூக்கி போட்டுற முடியும். அண்ட் அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. இப்போ இந்த பையனையும் அந்த தியானத்தை அடிக்கடி பண்ண சொல்லி அதை பண்ணி முடிச்சு ஒரு 15 டேஸில் ரொம்ப நல்லா ஆயிட்டார். கம்ப்ளீட்டாக மனசுலேருந்து அவருக்கு அந்த பயம் போய் அவரால் இப்போ உட்காந்து பழையபடி படிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா தியானம் பண்ணும்போது என்னென்னா, அந்த தாட்ஸை வந்து நம்ம மாற்றிக்க முடியும், நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கொண்டு போகலாம். இது போக +2 மாணவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மனசில் வந்து கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள்னு சொல்லுவோம்,
அது சைக்காலஜியில் அப்படி சொல்லுவோம். எப்படின்னா ஒரு பெரிய யானை எப்படி ஒரு சின்ன சங்கிலிக்கு கட்டுப்பட்டு நிற்கிது. ஆக்சுவலாக அந்த சங்கிலியால் யானையை கட்டுப்படுத்த முடியாது. அது நினச்சா ஒரே செகண்டில் ஒரு அடி எடுத்து வச்சா சங்கிலி உடஞ்சிரும். ஆனால் யானை வந்து கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கிலி கட்டி கூட இருக்காது, சும்மா தரையில் இருக்கும். ஆனாலும் அந்த யானை வந்து அப்படியே கண்ட்ரோல்டாக நிற்கிது, எங்கேயும் போகிறது இல்லைன்னா. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதை பழக்க கண்டிஷனிங். அது வந்து சைக்காலஜியில் கண்டிஷனிங் சொல்லுவோம். அந்த மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டோன்னா நீ இங்கே தான் நிற்கணும், இந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டுருக்கணும், இதை உன்னால் உடைக்க முடியாதுன்னு மனசில் போட்டுட்டாங்க. இப்போ யானை வளர்ந்துட்டாலும் அதுக்கு அந்த மனசில் இருக்கிற எண்ணம் தான் அதை ரூல் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் யானை வந்து தன்னுடைய பலம் என்னன்னே தெரியாமல் நின்றுட்டுருக்கு, ஏன்னா அது மனசில் இருக்கிற சங்கிலி அப்படின்னு. அதே மாதிரி மனிதர்களுடைய மனசில் நிறைய சங்கிலிகள், கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள். என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, எனக்கு ஆரோக்கியம் கிடையாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது அவங்களா ஏற்படுத்திக்கிற சில சங்கிலிகள் அவங்கள அப்படியே பிடிச்சு பின்னால் இழுக்கும், அவங்களோட சக்தியை உணர விடாமல் செய்யும். இப்போ அந்த மாதிரி ஒரு மாணவருடைய மனதில் என்னால் எப்படி 95 வாங்க முடியும், என்னால் எப்படி 100 வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சங்கிலி நிறைய பேர் தானே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மேத்ஸ் வராது, அந்த மாதிரிலாம் சில மாணவர்கள் பேசுறது உண்டு. ஸோ அந்த சங்கிலிகள் உடைப்பட்டால்தான் இந்த மாணவரால் ஃப்ரீயாக வந்து படிக்க முடியும். எண்ணங்களில் சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் தாட்டுங்கிறது இந்த சங்கிலி, இந்த செயின் எல்லாம் உடஞ்சாதான். அதுக்கு வந்து இந்த மாணவர் +2 படிக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஆல்ஃபா நிலையில் போய் அந்த என்ன பர்சன்டேஜ் அவங்க விரும்புகிறாங்களோ 100%, 96%, வாட் எவர் இட் இஸ், அல்லது நான் எப்போதும் என்ன சொல்ல இன்னும் கொஞ்சம் ஹையராக போய் ஸ்டேட் ரேங்க் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பாருங்கள், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த மாதிரி தான் அதை வாங்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து மீடியா கவரேஜ் இப்போ எவ்வளோ நல்லா மீடியா கவரேஜ் இருக்குது, நியூஸ் பேப்பரில் வருது, டிவிலெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு ரேங்க் வாங்கியிருக்கோன்னு பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த ஒரு தாட் ஆழ் மனசில் விஷுவலைஸ் பண்ணி பதிக்கும்போது அந்த மனசில் இருக்கிற சங்கிலி உடையும். என்னால் முடியுமாங்கிற சங்கிலி உடைஞ்சு. அது மனசோட பவர் வந்து 1000 கோடி கோடி யானைகளுக்கு ஈக்குவலானது. பட் தீய எண்ணம் அப்படின்ற சின்ன சங்கிலியில் நம்ம கட்டப்பட்டு மாயான வாழ்க்கை இது அப்படின்னு சொல்கிறீங்க. லைஃபோட மோஸ்ட் அர்ஜென்ட் கொஸ்டின், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஃபார் அதர்ஸ், மதர் தெரசா சொன்னது. ஸோ நீங்களும் 2012 அண்ட் வந்து ஆல்ஃபா மைண்ட் பவரோட நியூ இயர் மீட்டில் வந்து உங்களை எல்லாருமே குருஜி 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 குருவுக்கு மேலாக பார்த்தாங்க. தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லுவாங்க, அதையும் தாண்டி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கிளையண்ட்ஸை வந்து டீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நெகிழ்ந்து ஆல்ஃபா மைண்ட் பவருக்கு இந்த அளவுக்கு அற்புத சக்தியா அப்படின்னு நீங்கள் நெகிழ்ந்த கிளையண்ட்ஸ் யாராவது இருக்காங்க? நெகிழ்ந்ததுன்னு சொல்லப்போனால் ஆச்சரியப்பட்டு ஒரு ரொம்ப அனுபவித்த ஒரு நிமிடம் சென்ற மாதம் நம்ம வகுப்பில் வந்து கர்ம வினைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது நம்மளோட 3rd லெவலில் அதை பற்றி பேசும்போது நம்ம என்ன பேசுவோன்னா, மரண பயம் நீக்குவது எப்படி. ஏன்னா அந்த மரண பயம் மனசில் எல்லாருக்கும் இருக்குது. பட் அது இருக்கிற வரைக்கும் செல்ஃப் ரியலைசேஷன் வராது. அதாவது தன்னை உணர்தல், நான் யார், என்ன பண்ணுறேன், ஆன்மீகத்தில் என்னுடைய வளர்ச்சி என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா அந்த மரண பயம் போயிடணும். அதாவது பிறப்பு ஒரு ஆரம்பம் இல்லை, இறப்பு ஒரு முடிவும் இல்லை. இதுக்கு முன்னாடியும் நம்ம எங்கேயோ இருந்தோம், ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கப்புறமும் நமக்கு சில நிலைகள் இருக்குது அப்படிங்கிற உணர்வு வரும்போது தான் ஒரு மனிதன் மரண பயத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம மீண்டும் பிறவாமைங்கிறது தான் ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுடைய ஒரு முடிவான இலக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு இளம் பெண் நம்ம வகுப்பில் இருந்தாங்க, ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க எழுந்து என்ன கேட்டாங்க, மேடம் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளாக மனசில் இருக்குது அப்படின்னு. அதாவது இவங்க 1st 2nd லெவல் முடித்து 3rd லெவல் வந்திருக்காங்க. ஆல்ஃபா கொஞ்ச நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. என்ன கேள்வின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மீண்டும் பிறவாமைங்கிறது ஏன் மேடம் இப்படி எல்லாரும் தீவிரமாக தேடுறாங்க, அது ஏன் நமக்கு இன்னும் மறுபடியும் பிறந்தாதான் என்ன, நல்லா தானே இருக்குது, நிறையா தெரிஞ்சுக்கிறோமே, வாட் இஸ் தேர் இஃப் வி ஹேவ் மெனி மோர் லைவ்ஸ் அப்படின்னு. அதாவது என்னை ரொம்ப வந்து ஒரு நிமிடம் யோசித்து பேச வச்ச ஒரு கேள்வி, நெகிழ செய்தது. ஏன் நெகிழ்ச்சின்னா, அப்போ நாங்கள் ரொம்ப நேரம் கிளாஸில் அப்படியே ஒரு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. பிறவாமைங்கிறது எல்லாரும் வேணும்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம அதையே கேட்கணும், அது வரும்போது வரட்டும், வரலைன்னா மறுபடியும் பிறந்தாதான் என்னன்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது ஏன் இப்படி கேட்குறாங்க, குருஜி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்போ வந்து நான் சிரிச்சுட்டே என்ன சொன்னேன்னா, ஆல்ஃபா வந்து உங்கள் வாழ்க்கையை அவ்வளோ சௌகரியமாக்கியிருக்கு, அதனால் மறுபடியும் பிறந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலைக்கு மனிதன் போகணும். எதுவாக இருந்தால் மோட்சம்ங்கிறது கூட நம்ம கேட்டு பெறுவதில்லை, யூ ஹாவ் டு குவாலிஃபை ஃபார் இட். ஸோ நம்ம வந்து ஒரு சரியான பாதையில் இருந்து
இந்த பாதையில் நான் இருக்கிறேன், ஒரு ஆன்மீக ரீதியாக எனக்கு தெரிஞ்சு நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டாக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கன்விக்ஷன் ஒரு மனிதனுக்குள்ள வந்ததுன்னா மனநிலை, அவன்தான் உண்மையான சித்தன், அவன்தான் உண்மையான மோட்சத்தை பெற முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் வந்து எனக்கு மோட்சம் வேணும்னு யாரை போய் கேட்டு நம்ம பெற முடியும்? அப்படி அது வராது. ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங். பட் இது ரொம்ப நம்மளை யோசிக்க வச்ச நெகிழ செய்த ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஓகேமே, எல்லாருமே பணம் 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 பணம்னு பணத்தை நோக்கி தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே மனம், அதனோட செறிவு, இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணுறதில்ல. 49 லட்சம் கோடி, 49 lakhs crores. இது என்னன்னா இந்தியாவில் இருக்கிற தங்க நகைகளோட, தாய்மார்கள் சேர்த்து வச்ச தங்க நகைகளோட மதிப்பு. பணத்தை தான் பார்க்குறாங்க லேடிஸ், குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்களுக்குள்ள எவ்வளோ மனப்பிரச்சனைகள் புழுங்கி 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 சமையல் அறைக்குள்ளேயே அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அவங்களோட குழந்தைகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்க முடியும், மனசளவில் செறிவாக முடியும். இது உங்களோட வியூ என்ன மேம்? கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் வந்து அந்த பெண் சரியாக இருந்தாலே மற்றவர்களை ஈஸியாக வந்து சரிப்படுத்தவும் முடியும். அந்த வீட்டோட அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு முன்ன பழமொழியாக சொன்னாங்க. பட் இன்னைக்கு நான் பார்க்குறது என்னென்னா, ஆண்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், அதில் சந்தேகம் இல்லை. பட் பெண் சரியில்லைன்னா அது ரொம்ப எல்லாரையுமே பாதிக்குது. அது குழந்தைகளோட வளர்ப்புன்னு வரும்போது என்னதான் பார்த்தாலும் தாயினுடைய பங்கு அதிகம். அவங்க வேலைக்கே போனாலும் கூட அவங்களுடைய பங்கு மிக மிக அதிகம். குழந்தைகளும் அந்த தாயை தான் ரொம்ப எதிர்பார்க்குது எல்லாத்துக்கும். இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி வந்து இளம் தாய்மார்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா, இல்லை வேலைக்கு போகாதவங்க கூட அவங்க நிறைய டென்ஷன்ஸில் மாட்டிக்கிறாங்க. கணவனோட சில மனஸ்தாபங்கள், மாமியார் மாமனாரோட, நாத்தனாரோட, அப்புறம் இவங்களுக்கே இருக்கிற மற்ற சில பிரச்சனைகள், உறவுக்காரங்களோட, நண்பர்களோட, அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி டென்ஷன்ஸில் இவங்க மாட்டிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்போவுமே ஒரே எரிச்சலாக இருக்குது, எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஏதோ சரியாக இல்லாத மாதிரி இருக்குது, எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான சாப்பாடு இல்லை, எனக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய பெண்களை இந்த மாதிரி பார்த்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கவே முடியாது. எல்லாமே நெகட்டிவாக தெரியும். ஒரு பெண் வந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நான் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களால வந்து குறிப்பிட்டு எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியல. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், நீங்கள் கஷ்டமாக இருக்குது, சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? இப்போ ஒரு பணமே இல்லை, சாப்பாடு இல்லை, வேலை இல்லைன்னா சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இல்லை கணவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் வந்து 2 குழந்தைகள் இருக்குது, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வீட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவர் வந்து ஒர்க்கு தான் பார்ப்பார், வீட்டை பார்க்க மாட்டார், பட் இட்ஸ் ஓகே, எனக்கு டைம் இருக்குது, இதெல்லாம் அவங்க ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களால சொல்லவே முடியல. இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியல. கடைசியில் நான் திரும்ப திரும்ப பேசினப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் எப்போதும் இந்த மாதிரி எரிச்சலோடு இருக்கேன், அதனால் கோவமாக வருது. பக்கத்தில் அம்மா வீடு இருக்குது, அடிக்கடி இவங்க அங்கே போகிறாங்க. கணவர் வேலைக்கு போனப்பறம் இவங்க வேலைகளை முடிச்சுட்டு அங்கே போவாங்க போல இருக்குது. தினம் போவேன், அங்கே பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சமீபத்தில் 2-3 மாதம் முன்னாடி அவங்க அண்ணாவுக்கு திருமணம் ஆயிருக்கு. இப்போ திருமணமாகி வீட்டுக்கு வந்த அந்த மருமகள் வந்து ரொம்ப அமைதியாக, நல்லா படித்த பொண்ணு, அதுவும் வேலைக்கு போகலை, பட் ரொம்ப அமைதியாக எல்லாரையும் ரொம்ப அனுசரித்து போகிற பெண்ணாக இருக்குது. அப்போ இந்த பெண் போய் அங்கே ஏதோ சில பிரச்சனைகள் பண்ணி கோவப்பட்டப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், உங்கள் அண்ணியை பார்த்தாது நீ திருந்து, அவள் எவ்வளோ அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா எப்படி என்ன அப்படி சொல்லலாம், நான் தானே மகள், அந்த மருமகளை காமிச்சு என்ன சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா மனம் எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்கும். அவங்க சொன்னது என்னென்னா, அவள் எப்படி அமைதியாக இருக்காளோ அந்த மாதிரி நீயும் இருந்தேன்னா நல்லா இருக்குமேன்றது தான். அந்த மாதிரி ஒரு பெண் வந்து மனசில் ஒரு அமைதியோட, ஒரு நிதானத்தோடு இருந்தால் எல்லாத்தையுமே சரிப்படுத்த முடியும். அது நான் நிறைய பார்த்தது அல்ஃபா தியானம் பழகும்போது. ஏன்னா நான் சொல்கிற இதே பெண் அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி அல்ஃபா தியானம் பழகி மறுபடியும் அவங்க வந்து சொன்னது என்னென்னா, நான் வந்து இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் இப்போ எதுவுமே என்னை பாதிக்கிறது இல்லை, தினம் நான் தியானமும் பண்ணிக்கிறேன், எல்லா வேலைகளையும் பண்ணுறேன், இப்போ குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமானது அது. இந்த பெண் டென்ஷனாக இருக்கும்போது அந்த குழந்தைகள் 2 ரொம்ப டென்ஷன் ஆகி உடம்புக்கு அடிக்கடி வர்றது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு பெண் வந்து அல்ஃபா தியானம் பழகினால் அந்த வீட்டில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய ஆண்கள் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க கிளாஸ்க்கு வந்ததில்லை, அவங்களோட மனைவி கிளாஸுக்கு வந்ததுனால இன்றைக்கி எங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேம், இப்போ ஆல்ஃபா மைண்ட் பவர் இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றீங்க. உங்களோட கிளாஸில் யார் அதிகம் வரா மேம்? யங்ஸ்டர்ஸா, குழந்தைங்களா, அண்ட் மிடில் ஏஜா, அண்ட் வந்து ஓல்ட் ஏஜா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா 10 வயசுக்கு மேலே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அந்த ஒரு 10, 11, 12 வயசுலேருந்து ஆரம்பித்து 80 வயசு வரைக்கும் வராங்க, 85 வயசில் கூட வராங்க.
ஏன்னா அந்த ஏஜில் கூட மைண்டு வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய தேடல் இருக்குது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாமல் இன்னும் பெட்டராக நம்ம இருக்க முடியுங்கிறது. ஸோ எல்லா வயதினரும் வராங்க, எல்லா தரப்பினரும் வராங்க, பிஸ்னஸ் பீப்புளும் வராங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஏன்னா மைண்டுங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம சரிப்படுத்துறது தானே சொல்லி கொடுக்குறோம். அதனால எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அதாவது மைண்டு அதுக்கூட உணவு அதனோட ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சந்தோஷம், ஹாப்பினஸ் தான். யாரால சிரிக்கவும் சந்தோஷப்படுறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க லைஃப்பை ராங்காக லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சந்தோஷமான லைஃப்க்கு ஆல்ஃபா மைண்ட் பவர் ஒரு பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றீங்க. தேங்க்ஸ் லாட் மேம். தேங்க்யூ வெரி மச். ஒரு பாட்டி தன்னோட சுருக்கு பையை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்க விளக்கு வெளிச்சத்தில். ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன பாட்டி தேடுறீங்கன்னு. என்னோட சுருக்கு பையை காணோம்ப்பா. அப்படியா, சரின்னு அவரும் தேடினார். சரி எங்கே பாட்டி நீ தொலைச்ச? இல்லை என் சுருக்கு பையை நான் வீட்டில் தொலைச்சிட்டேன், அங்கே ஒரே இருட்டாக இருந்தது, அதான் இங்கே ரோட்டில் வந்து வெளிச்சத்தில் தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நாமளும் சந்தோஷத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். நம்ம மனசுக்குள்ளே தான், ஆழ் மனசுக்குள்ளே தான் அந்த அற்புதம் அடங்கியிருக்கு. ஸ்மைல்ன்றது ஒரு ஸ்மால் கர்வ் which makes many things straight. அதுக்கு ஆல்ஃபா மைண்ட் பவர் ஒரு வண்டர்ஃபுல் பவர்ஃபுல் மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் நீங்கள் நினைப்பதையெல்லாம் ஆழ்மனதின் அபார சக்தி எனும் பயிற்சியின் மூலம் நிறைவேற்றிக் கொண்டு வாழ்வில் வளம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆல்ஃபா